திருவேணி சங்கமம் தீர்த்தம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது. இது அனைவருக்கும் நான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. அதனால எல்லோருக்கும் இது தெளிப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இதோட பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இதை பார்த்ததுனாலயே. அது இல்லாம நம்ம முருகப்பெருமான் இருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. இப்படி தாங்கள் முருகனை எப்படி வேணாலும் நீங்க வழிபடலாம். இந்த வேலை வந்து அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. வெற்றியே நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தினந்தோறும் நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலைகளை பார்க்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு தங்கள் வேலைகளை தொடரலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சில பேர் வந்து ரொம்ப கவலையா ஃபீல் பண்றீங்க. கவலைப்படாதீங்க. அதுக்குதான் வந்து உங்களுக்கு இந்த காணொலி மூலியமா வேலை காண்பித்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் திருவேணி சங்கம் தீர்த்தம் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதை நீங்க பாக்குறதே வந்து கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்காகவே தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஓம் நம சிவாய். இப்ப நம்ம வந்து காணொலி உள்ள நேரா வந்து நம்ம போவோம். முதலில் நாம் வாசிக்க போறது வந்து கீழாநெல்லி. கீழாநெல்லியோடைய மருத்துவ பலன்கள். அதை பத்தி நம்ம பார்ப்போமா? வாங்க. 1. இதன் முழு செடியையும் பசுமையான சேகரித்து நன்கு சுத்தம் செய்து அதை மை போல் அரைத்து அதில் எலுமிச்சப்பழ அளவிற்கு எடுத்து கொள்ள வேண்டும். அதை 1/4 லிட்டர் வெண்ணெய் நீக்கிய மோருடன் கலந்து குடித்து வர மஞ்சள் காமாலை, நீரிழிவை குணப்படுத்தலாம். பாருங்க, மஞ்சள் காமாலைக்கு மருந்துங்களே கிடையாது. இந்த மாதிரி கீழநெல்லி போன்ற மருந்துகள் தான் வந்து அற்புதமான மருந்து. அதனால இந்த கீழநெல்லியை யாரும் மறக்காதீங்க. எங்க பார்த்தாலும் நீங்க எடுத்து நீங்க வந்து சாப்பிடலாம் கூட இந்த கீழநெல்லியை. அது வேறு முதல் இலை வரை அவ்வளோ வந்து ஒரு மகத்துவம். அடுத்து 2வதாக கீழாநெல்லி இலையை மட்டும் சேகரித்து அதனுடன் உப்பு சேர்த்து அரைத்து உடலில் தடவி குளித்து வர சொறி, சிரங்கு, நமைச்சல் போன்றவை படிப்படியாக குணமாகும். பாருங்க, இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்கு. 3வதாக கீழாநெல்லி வேப்பிலையுடன் கலந்து காய வைத்து தூளாக்கி பெண்களின் கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகவும் மலட்டுத்தன்மை குணப்படுத்துவதற்கான மருந்தாகவும் மாதவிலக்கு நாட்களில் கொடுக்கிறார்கள். ஓகேங்களா?